குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.3 என்னன்னு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 3 வேரியபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நேரமும் அந்த சம்மில் 2 வேரியபிள்ஸ் தான் இருந்துச்சு. இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணோன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதோ 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் ப்ளஸ் இசட் இருக்குது, இன்னொரு பக்கம் மைனஸ் இசட் இருக்குது. ஸோ நான் போன சம்மில் சொன்ன மாதிரி அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போனா இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, 1 and 2 எடுத்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும். இசடும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். மீதி உள்ள ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 3x + 2x 5x ஆயிரும். இங்கே 3 ஒரு பக்கம் +3y இருக்குது, இன்னொரு பக்கம் -2y இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. 3லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வந்துச்சுன்னா அது எழுதணும்னு அவசியம் இல்லை. பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ், அதனால் +y கிடச்சிச்சு. ஈக்குவல் டு 7. இங்கேயும் ரெண்டு வேலையுமே ஆட் பண்ணிட வேண்டியதான். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுருக்கிறோம். ஓகே, இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்டெப். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 3வது ஈக்குவேஷனை கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எந்த 2 ஈக்குவேஷனை எடுத்தீங்களோ அதை விட்டுட்டு 3வது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ 3வது ஈக்குவேஷனை கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். பட் அங்கேயும் புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஸோ இங்கேயும் பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் 2 and 3 எடுத்திருப்பாங்க. ஏன், மறுபடியும் அதே மாதிரி இசட் என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாக கேன்சல் ஆயிரும் ஆட் பண்ணால். அதனால தான் 2 and 3 எடுத்து இசட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு எந்த வேரியபிளை கேன்சல் பண்ணிங்களோ அதே வேரியபிளை தான் 2வது ஸ்டெப்லேயும் கேன்சல் பண்ணணும். ஸோ அந்த 2 ஈக்குவேஷன்லேயும் எடுத்து இசட்டை தான் கேன்சல் பண்ணணும். அப்போ இங்கேயும் கண்டிப்பாக எதை தான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இசட்டை தான் கேன்சல் பண்ணணும். ஸோ 2 and 3 எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இசட் கேன்சல் ஆயிடுச்சு. 2x + x 3x, 3y + y 4y. இங்கேயே ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ 4 and 5 எடுக்கணும். இப்போ 4 and 5 பார்த்தீங்கன்னா அங்கே 2 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 3 வேரியபிள்ஸ் இருந்ததை இப்போ 2 வேரியபிள் இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷனை என்ன செஞ்சுட்டோம், கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று எலிமினேட் பண்ணி x அல்லது yக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, 4th ஈக்குவேஷனை எடுத்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் 5th ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ பார்ப்போம். 4th ஈக்குவேஷன் இதாக இருக்குது, 5x + y = 7. அதை ஒவ்வொரு டைம் கூடயும் 4ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 4 20x, y × 4 4y = 7 × 4 28. எல்லா டைமையும் மல்டிப்ளை பண்ணணும், மறந்துடக்கூடாது. அண்ட் 5th ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2வது ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறது இருந்தால் என்ன நடக்கும், 2வது ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா வேல்யூவும் மைனஸாக மாறிடும். அப்போ 20லேருந்து 3ஐ கழிச்சா 17, பெரிய நம்பரோட அடையாளம், ப்ளஸ் y -4y கேன்சல் ஆகிடும். இங்கே 28லேருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணால் 17, 28ஓட சைன் வந்து ப்ளஸ், பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ். அதனால் 17x = 17 கிடச்சாச்சு. ஸோ x = 17 / 7 which is equal to 1. எஸ், இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஈஸியாக என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு இந்த எக்ஸ் வேல்யூவை ஒன்று ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், அல்லது 5ல் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணுனா ஒய்யோட வேல்யூ என்னன்னு என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்யலாம், அதை 4லே என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1. அப்போ 5 கூட 1ஐ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 + y = 7. y = 7 - 5. y = 2. ஒய்யோட வேல்யூ 2 வந்து ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சாச்சு, கிடச்சாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 2. இந்த ரெண்டையும் இங்கே இருக்கிற இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்வோம், நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3rd ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக 1 போடலாம்,
ஒய்க்கு பதிலாக 2 போடலாம் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ 2 + 1 3 + z இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ z இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3. இசடோட வேல்யூ என்னவாயிடுச்சு அப்படின்னா இசடோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 3. எஸ், தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியாக கிடச்சாச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2 அண்ட் இசடோட வேல்யூ 3. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.